தேவையான ஒன்று. ஐயா அம்மா எனக்கு இன்னைக்கு லீவு விட்டாச்சு, ஜாலியே. சரிடி, கத்தாதடி. போய் யூனிஃபார்ம்லாம் மாத்திட்டு வா, டீ போட்டு தரேன். சரிம்மா. அப்புறம் அம்மா. என்னடி அம்மா? நான் இழுக்காம சொல்ல வந்ததை சொல்லுடி. அம்மா, நான் லீவுக்கு சித்தி வீட்டுக்கு போறேன்மா. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டியா? இப்பதானே லீவ் விட்டு இருக்கு. ஒரு 2 நாள் போகட்டும், அப்புறமா போகலாம், சரியா? சரிம்மா. இப்போ போய் விளையாடு போ. காந்திமதி 6ஆப்பு படிக்கிறா. முருகன் மகேஸ்வரிக்கு ஒரே புள்ள. மகேஸ்வரியோட தங்கச்சி செல்லாத்தா பக்கத்து ஊர்ல தான் கட்டி கொடுத்துருக்கு. லீவுக்கு செல்லம் வீட்டுக்கு போகத்தான் காந்திமதி இவ்வளவு நேரம் மகேஸ்வரி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா. மகேஸ்வரி சொன்ன மாதிரி 2 நாள் முடிஞ்சதும் வழக்கம் போல் காந்திமதி நொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அம்மா அம்மா. ஏய், படுத்தாதடி, அதான் கூட்டிட்டு போறேன். சாயங்காலம் வேலை முடிஞ்சு வந்து அப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. போறது சரி, அங்கன போய் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சித்திய தொல்லை பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ண மாட்டேன். சாயந்தரம் 5 மணி பஸ்ஸுக்கு முருகனும் காந்தியும் ஹோட்டலுக்கு போனாங்க. போற வழியெல்லாம் காந்திமதிக்கு சந்தோஷம் தாங்கல. ஹோட்டல் வந்ததும் இறங்கி 2 பேரும் ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க. அடிப்படை வசதிகள் சரிவர வந்தடையா அழகிய கிராமம் அது. 1-2 பெட்டி கடைகள், ஒரு டீ கடை. இதை தவிர பெரிய வசதிகளோ கடைகளோ இல்லாத கிராமத்தில் என்ன தேவைனாலும் பக்கத்து கிராமமான வெள்ளாங்குளத்துக்குத்தான் வர வேண்டும். சில நொறுக்கு தீனிகளோடும் வாங்கி வந்த பழங்களையும் செல்லம் கையில் கொடுத்து விட்டு நலம் விசாரித்து விட்டு வெள்ளன வேலைக்கு போகணும்னு கடைசி பஸ்ஸுக்கு ஊருக்கு கிளம்பிட காந்திமதிக்கு தான் இருப்பு கொள்ளவில்லை. ஒரு வழியாக சித்தி இல்லம் அடைந்த சந்தோஷத்தில் இரவு உணவு முடிந்ததும் அனைவரும் படுக்க சித்தியின் அருகே படுத்தபடி நாளைய பொழுதை தோழிகளுடன் கழிப்பதை எண்ணியே கண்ணயர்ந்தாள். காந்தி, எந்திரிமா, விடிஞ்சிட்டு காப்பி குடிக்கவா? இன்னும் கொஞ்ச நேரம் சித்தி, தூக்கமா வருது. நல்ல பிள்ளைகளா, எந்திரி கண்ணு, நேரம் பாரு. காலையில சாப்பிட வேணாமா? அப்புறம் வயிறு என்னத்துக்காக? சித்தி, என் கண்ணு இல்ல, எந்திரி. போய் முகத்தை கழுவிட்டு வந்து காப்பிய குடி. சித்தி உனக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வச்சிருக்கேன், போமா. சரி சித்தி. காந்தி, காந்தி. யாரு? நான் கையில வந்திருக்கேன் அத்தை. காந்தி வந்திருக்கான்னு அம்மா சொன்னா, அதான் விளையாட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் பொறு, அவ வந்துடுவா. சரிங்க அத்தை. பகல் பொழுது விளையாட்டும் ஆற்றங்கரை குளியலிலும் கழிந்தது. இரவு வந்தது. வழக்கம் போல உணவுக்கு பின் மச்சுக்கு உறங்கச் சென்றார் சித்தப்பா கண்ணாயிரம். நல்ல கண்ணைந்து உறங்கும் போது யாரோ எழுப்புவது போல தோன்ற கண் விழித்து பார்த்தால் செல்லம். காந்திமதி தன் சித்தியை எழுப்பிக் கொண்டு இருந்தாள். என்னம்மா, என்ன வேணும்? சித்தி, எனக்கு ஆய் வருது. சரி வா போகலாம். எங்க சித்தி?
நீதானமா ஆய் வருது என்ன, வா போகலாம். என்ன சித்தி, எங்க கூட்டு போற? பாத்ரூம் இங்க எங்க இருக்கு? இங்க பாத்ரூம்லாம் இல்லம்மா. அவசரத்துக்கு நாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் போவோம்மா. ஒதுக்குப்புறம்னா ஒன்னும் புரியல. நீ சீக்கிரம் கூட்டிட்டு போ சித்தி, எனக்கு ரொம்ப அவசரமா வருது. சரி சரி, வா போகலாம். இன்னும் எவ்வளவு தூரம் சித்தி போகணும்? கொஞ்சம் தூரம்தான். அப்பள வச்சு இப்படித்தான் சொல்ற, ஆனா இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, வாடா. என் கண்ணு இல்லம்மா, என்னால முடியல சித்தி, கொஞ்சம் பொறுத்துக்கடா. முடியல சித்தி. இதோ வந்தாச்சு. அப்பாடி, ஒரு வழியா வந்துச்சே. அப்படி மறைவா போய் உட்காரு. சரி சித்தி. ஏய், உட்காராத, எந்திரி. ஏன் சித்தி? யாரோ வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பொறு, போகட்டும். சித்தி, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இப்ப உட்காரு. ஏன் சித்தி, இப்படி ராத்திரியில இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறதுக்கு சித்தப்பா கிட்ட சொல்லி எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு பாத்ரூம் கட்டலாம்ல? கட்டலாம் தான், ஆனா என் ஒருத்திக்கு எதுக்கு வீண் செலவு? ராத்திரால இப்படி ஒதுங்கிக்கிட்டா முடிஞ்சது. அதான் கட்டலம்மா. உங்களுக்காக இல்லாட்டியும் எனக்காகவாது கட்டுங்க சித்தி. இல்ல, அடுத்த லீவுக்கு நான் ஊருக்கு வரமாட்டேன். சரிடி பெரிய மனுஷி, கட்டுறேன், போதுமா? சொல்லாதீங்க, செய்யுங்க. எந்திரி, யாரோ வர்றாங்க. ஐயோ சித்தி, எந்திரிமா. இப்ப இரு, ஒண்ணும் வேணாம், வா வீட்டுக்கு போவோம். ஏம்மா, பின்ன உட்காரு எந்திரின்னு படுத்தி எடுத்தா எப்படி வரும்? சரி, போகலாம், வா. அம்மா, என்னாச்சுமா? காலுல ஏதோ குத்திட்டு சித்தி. எங்க காட்டு பார்க்கலாம். இருட்டில் என்ன என்று ஒன்னும் தெரியவில்லை. ஆனால் காலில் ரத்தம் மட்டும் நிற்கவில்லை. சித்தி, வலிக்குது சித்தி. அழாதம்மா, காலை ஊனாம சித்திய புடிச்சுக்கிட்டு நடம்மா, சீக்கிரம் போயிடலாம். முடியல சித்தி, ரத்தம் ரொம்ப வருது, வலி தாங்க முடியல. இருமா, நான் கட்டு போடுறேன். செல்லம் தன் புடவை முந்தானியை கிழித்து காலில் கட்டு போட்டாள். பயன் ஏதும் இல்லை. ரத்தம் வலிந்தபடி இருந்தது. சித்தி, எனக்கு என்னமோ பண்ணுது என்றபடியே காந்தி மயங்கி சரிந்தாள். என்னாச்சுமா? என்ன பாரு. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே சாமி. என் பிள்ளைய நல்லபடியா வீடு கொண்டு போய் சேர்த்துடு, உனக்கு புண்ணியமா போ. யாராச்சும் வாங்கலேன் என செல்லம் செய்வதறியாது கதறி அழுதாள். என்ன செல்லம் இங்கே நின்று அழுகிற? புள்ள அவசரம்னு சொல்லுச்சு, அதான் ஒதுங்க கூட்டு வந்தேன். வந்த இடத்துல புள்ள காலில் ஏதோ குத்திக்கிட்டாக்க ரத்தமும் நிக்க மாட்டுக்கு. புள்ள ரத்தத்தை பார்த்து மயங்கிட்டுக்கா. அடி ஆத்தி, சரி அழுவாத, ஒண்ணும் ஆவாது, நீ பயப்படாத, வா. ஆளுக்கு ஒரு பக்கமா புடிச்சுக்கிட்டு ஊடு போய் சேர்ந்துடலாம், வா. ஒரு வழியாக காந்தியை தூக்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தனர். அக்கா புள்ளைய செத்த பாத்துக்கோங்க, அவங்க மச்சில படுத்தக்காக. நான் போய் சத்தம் கொடுத்துட்டு வரேன். சரி சரி, நீ போ. எங்க எங்க என்னடியாச்சு, இப்படி ஓடி வரவா?
ஒதுங்க போன இடத்துல புள்ள காலில் என்னமோ குத்திட்டுங்க. புள்ள வேற ரத்தத்தை பார்த்து மயங்கிட்டு, சீக்கிரமா வாங்க. நீ அழாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ கீழே போய் சட்டையும் அப்படியே கொஞ்சம் பணத்தையும் எடுத்துட்டு வா. நான் போய் மாரிய ஆட்டோ எடுத்துட்டு வர சொல்றேன். சரிங்க. செல்லம் வீட்டுக்குள் சென்று பணமும் சட்டையும் எடுத்து வரவும் ஆட்டோ வரவும் சரியாக இருந்தது. ஆட்டோ மருத்துவமனை வாசலில் நின்றது. மருத்துவரும் விரைந்து வந்து சிகிச்சை அளித்தார். சிறிது நேரம் கழித்து செல்லத்தையும் அவள் கணவரையும் அழைத்து சில விவரங்களை கூறினார். குழந்தை கால்ல நல்ல துருப்பிடிச்ச கம்பி குத்தி இருக்கு. நல்ல ஆழமா வேற போயிருக்கு. ஐயோ! செல்லம் பதறினாள். அழாதீங்கம்மா, பிள்ளைக்கு பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆகல. ஆமா, கம்பி எப்படி புள்ள கால்ல குத்துச்சு? அது சற்று தயங்கியவாறு, ஒதுங்க போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு டாக்டர். எந்த காலத்துலமா இருக்கீங்க நீங்கெல்லாம்? ஒரு கழிவறை வசதி கூடவா செஞ்சிக்க மாட்டீங்க? அதான் அரசாங்கமே பணம்லாம் கொடுக்க. அப்புறம் என்ன ஒரு கழிவறை கட்ட? உங்க ஊர்ல இருந்தே அடிக்கடி இப்படி கேஸ் வருது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். நீங்கெல்லாம் கேட்டாதானா? இல்ல டாக்டர், அது வந்து போயின்னு இழுக்காதீங்க. உங்க நல்லதுக்கு சொல்றது உங்களுக்கு புரியலைன்னா என்ன பண்ண? இப்ப பாருங்க, அந்த சின்ன புள்ள உங்களால கஷ்டப்படுது. காயம் கொஞ்சம் ஆழமா ஆகி இருந்த என்ன பண்ண முடியும்? உங்களெல்லாம் மாத்த முடியாது. நல்ல துருப்பிடிச்ச கம்பி குத்தி இருக்கு. ஒரு வாரத்துக்கு காலில் தண்ணி படக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டு வாங்க. புண்ணு சீல் பிடிக்காம பாத்துக்கணும். ரத்தம் ரொம்ப போனதால புள்ள மயங்கி இருக்கு. ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். முடிஞ்சதும் கூட்டு போங்க. சரி டாக்டர். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். காலில் தண்ணி படக்கூடாது. சொல்லியவாறே அடுத்த நோயாளியை பார்க்க சென்றார் டாக்டர். டாக்டர், என்னப்பா ஏதும் மறந்துட்டியா? இல்ல டாக்டர், அந்த பாத்ரூம் கட்ட அரசாங்கம் ஏதோ உதவி பண்ணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் சொல்றீங்களா? டாக்டர் கண்ணாயிரத்திடம் முழு விவரத்தையும் கூறிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தார். கண்ணாயிரம் தீர்க்கமான ஒரு முடிவோடு சென்றான். கழிவறை அவசரத்துக்கான தேவை அன்று, முக்கியமான ஒன்று என்று. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.